வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சைட்டில் வந்து டைல்ஸ் லேயிங் ஒர்க் போயிட்டுருக்குது கிச்சனில். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது கூட கொஞ்சம் சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்காங்க. ஸோ டைல்ஸ் வந்து நம்ம எப்படி குவான்டிட்டி எடுப்போம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ சைட்டில் எவ்வளோ ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஆர்டர் கொடுத்து போய் விசிட் பண்ணி நமக்கு என்ன டைல்ஸ் வேணுமோ அதை பார்த்து நம்ம ஆர்டர் கொடுத்து அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணிக்குவோம். ஸோ ரிசீவ் பண்ணும்போது ஒரு செக் பண்ணிக்குவோம், கொடுத்த ஆர்டரில் கரெக்டாக வந்திருக்கா. ஸோ லோடிங் அன்லோடிங் அப்போ ஏதாவது பிரேக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பிரேக்கேஜ் இருந்தது அப்படின்னம்னா அடிஷ்னலாக நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டைல்ஸு அடிஷ்னலாக தேவைப்படுதோ அது திருப்பி அகைன் ஆர்டர் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இதெல்லாம் முதல்ல எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா டைல்ஸ் அப்படிங்கிறது ஒரே கலரில் இருக்கும். ஸோ அதை வந்தவொடனே என்ன பண்ணிடுவாங்க, பேட்டர்னில் எதுவும் செக் பண்ணாமல் ஜஸ்ட் லே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பட் இப்போ நமக்கு டைல்ஸை வாங்கிட்டு வந்தாலுமே நாம் வந்து அதை டேரெக்டாக ப்ளேஸ் பண்ணாமல் முன்னாடி ஒருக்க பேட்டர்ன் செக் பண்ணணும். அதாவது சும்மா நம்ம வச்சு பார்த்து நமக்கு அதனுடைய ஃபைனல் அவுட்லுக் எப்படி வருது அப்படிங்கிறத ஒருக்க இன்ஷூர் பண்ணிவிட்டு அது ஓகே அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம டைல்ஸ் லேவை பண்ண ஆரம்பிப்போம். அது போக இப்போது டிபெண்ட்ஸ் ஆன் டைமென்ஷன், நம்ம கிச்சன் வந்து சிறுசாக இருக்கா இல்லை பெருசாக இருக்கா, ஸோ அதை பொறுத்து டைல்ஸோட சைஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணி தான் நம்ம பர்ச்சேஸே பண்ணுவோம். ஸோ சிறுசாக இருக்குது அப்படின்னம்னா நம்ம சின்ன டைல்ஸுக்கே போய்க்கிறது பெட்ரு. ஸோ ரூம் பெருசு அப்படிங்கும்போது நமக்கு என்ன சைஸில் பெருசாக கிடைக்கும் அதுக்கு அடாப்ட் ஆகிற சைஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இப்போது முதல்ல வந்து ஒரே சிங்கிள் பேட்டர்னில் தான் டிசைன்ஸ் வரும். ஸோ இப்போல்லாம் வந்து டைல்ஸில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வர்றது, பேட்டர்ன்ட்டும் நிறையா வர்றது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கிச்சன் பாத்ரூம் அப்படின்னு எடுக்கிறோம்னா 3 பேட்டர்ன்ட்டு நம்ம ஒரே டிசைனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து லைட்டு, டார்க்கு, ஹைலைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணிக்கணும், ஒருக்க வச்சு பார்த்து இது இப்படி தான் ஹைலைட்டர் வரும், இப்படி தான் டார்க் வரும், இப்படி தான் வந்து ஒயிட் வரும் அப்படிங்கிறத நம்ம இன்ஷூர் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த சைட்டில் என்ன போயிட்டு இருந்ததுன்னா கிச்சன் டைல்ஸ் லேயிங் அப்போவே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ளோரிங் வந்து என்ன போடுறோமோ அதே தான் கவுண்டர் டாப்பு, அந்த டேபிள் டாப்பும் வந்து மேட்ச் ஆகணும். அதுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு சிமிலராக தான் அந்த டார்க் கலர் வரணும். ஸோ அதுக்கப்புறம் அப்படி தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியே என்ஷூர் பண்ணிக்கிட்டாங்க, கிளியராக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுபடி தான் அவங்க சூஸும் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போது முழு ஃப்ளோரிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் முழு வீடியோவும் ஒரு போடுறோம். ஸோ வாக் த்ரூ. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கவுண்டர் டாப்புமே அந்த டார்க் இப்போ அவங்க ப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் டார்க் டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டார்க் டைல்ஸும் கொஞ்சம் சிமிலராக இருக்கும். அதுக்கப்புறம் லைட் வந்து ஒயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ஹைலைட்டர். ஸோ இந்த ஹைலைட்டரை ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஓப்பனிங், விண்டோ எங்கே இருக்கோ அதை பொறுத்து நம்ம அந்த டிசைன் பேட்டர்னை ஹைலைட்டரை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஓப்பனிங்க்கு பொறுத்து நாங்கள் ஹைலைட்டரை ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அங்கங்கே நம்ம ஹைலைட்டர் கொடுப்போம். ஸோ அங்கங்கே கொடுக்குறோமா அது போக கிளைண்ட்டுக்கிட்டே நம்ம கேட்கணும். ஸோ ஹைலைட்டர் உங்களுக்கு எங்கே இருந்தால் பெட்டராக இருக்கும், டைல்ஸ் லேயிங்க்கு இதெல்லாம் பண்ணணுமானா நிறையா கிளைண்ட்லேயும் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ எங்களுக்கு இங்கே இருந்தால் பெட்டராக இருக்கும், அங்கே இருந்தால் பெட்டராக இருக்குங்கிறத பார்த்தா நம்ம ஹைலைட்டர் ப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒன் வந்து ப்ளேஸ் பண்ணுறதை சும்மா நம்ம முன்னாடியே வச்சு பார்க்கும்போதே நம்ம பார்க்கணும் எங்கே வந்து கட்டிங்ஸ் அதிகமாக வரும், எங்கே ஜாயின்ட்ஸ் அதிகமாக வரும். இப்போ கடைசியாக பவுட்ரு போட்டோம்னா அந்த பட்டி வச்சோம்னா நம்ம எங்கேயுமே தெரியாமல் ரொம்ப அதிகமான ஜாயின்ட்ஸ் தெரியாத மாதிரி நம்ம சூஸ் பண்ணி தான் நம்ம டைல்ஸ் லேயிங்கே பண்ணணும். இப்போது சின்ன சின்ன இடம் இருக்குது அப்படின்னா அது பெருசாக காட்டோம்னா நம்ம பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ சின்ன இடம் இருக்கும் பெருசாக காட்டோம்னா நம்ம டயகனல் பேட்டர்னுக்கு போய்க்கலாம். ஸோ டயகனல் பேட்டர்னுக்கு போகிறீங்க அப்படின்னம்னா இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ளோரிங் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளோரிங் போகிறோம் அப்படின்னம்னா டயகனல் பேட்டர்னுக்கு போகிறோம்னா நமக்கு அந்த சின்ன இடத்தையும் நமக்கு பெருசாக காட்டும். ஸோ நார்மலாக இருக்கிற ஒரு ஸ்கொயரைவே நம்ம டயகனலாக கூட நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அது நம்மளோட விஷ் தான். ஸோ அதில் எந்த இதுவும் இல்லை, இப்படி இந்த டைல்ஸ்னால் இது இப்படி தான் ஒட்டணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ நம்ம டிஃபைன் பண்ணுறது தான். ஸோ அதுலேயும் நம்பர் ஆஃப் பேட்டர்ன் இருக்குது. அது இன்னும் ஃபர்தராக வர வீடியோவில் நான் அதை எப்படிங்கிறதையும் சொல்கிறேன். டைல்ஸ் லேயிங்கில் என்னென்ன பேட்டர்னை நம்ம அதை ப்ளேஸ் பண்ணலாம், சைஸு டிபெண்ட் இல்லை அப்படிங்கிறத நான் பின்னாடி வர வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போது வந்து எப்படி லே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டைல்ஸ் எல்லாமே சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால் வந்து டைல்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து வெட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு டேங்க்லேயே ஏதோ ஒன்றில் போட்டு வச்சுருவாங்க. ஸோ இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும்தான் அதை எடுப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிடுவாங்க, அந்த எங்கே கிச்சனில் வந்து லே பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ரிங் அடிச்சு விட்ருப்பாங்க பிளாஸ்டிக் பண்ண போது. ஸோ அந்த இடத்த வந்து திருப்பியும் அந்த இடத்த ஃபுல்லாக ஈரம் பண்ணி விட்ருவாங்க. ஈரம் பண்ணதுக்கப்புறம் டைல்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சு பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஹைலைட்டர் அவங்க வச்சு பார்த்துருக்காங்க, வச்சு பார்த்து மார்க் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த லைன்லேயே தான் அது வரணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்காங்க, ஒரு லைன் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த லைன்லேயே தான் கரெக்டாக உட்காரணும். ஸோ அதனால் அதை அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, இந்த டைல்ஸ் எடுத்துகிட்டு வந்து வெறும் கலவை, அதாவது கலவைனாவே நமக்கு மிக்சர் ஆஃப் சாண்ட் அண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் சிமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ சிமெண்ட்டை வந்து கொஞ்சம் செமி சாலிட் ஸ்டேட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, பின்னாடி இருக்கிற லேயரில் போடுவாங்க, டைல்ஸ் லேயரில் போட்டு வச்சு அமுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செவத்தில் வச்சதுக்கப்புறம் கையில் வச்சு ஒரு ஜென்டில் ப்ரெஷ் கொடுப்பாங்க. ஸோ ஈவனாக சிமெண்ட் பண்ணுற எல்லா பக்கமுமே போகிறதுக்காக ஜென்டில் ப்ரெஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு சுற்றிலோ இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் ஹெவி மெட்டல் வச்சு என்ன பண்ணுவாங்க, மேலே இன்னும் கொஞ்சம் ப்ரெஷ் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ கொடுக்கும்போது அது கரெக்டாக உட்காரும். ஸோ ஃபஸ்ட்டு டைல் எப்படி லே பண்ணுறோமோ அதுக்கு பேரலாக தான் மற்ற எல்லாமே அதே ப்ரொசீஜரில் அதே
டைமென்ஷனில் அதே லெவலில் எல்லாமே இருக்கிற மாதிரி லே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி லே பண்ணிடுவாங்க. ஸோ இதனுடைய திக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு சிமெண்ட்டு கலவை அந்த சிமெண்ட்டோட பேஸ்ட்டோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வால் டைல்ஸ் அப்படின்னோம்னா 1 இன்ச்சு நம்ம திக்னஸ் கொடுப்போம். இதே ஃப்ளோர் டைல்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம்னா நம்ம வந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம திக்னஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டு, அதுக்கப்புறம் ஹைலைட்டர் டைல்ஸும் லைட் கலர் டைல்ஸும் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹைலைட்டர் வந்து அந்த விண்டோ ஓப்பனிங்கை டிபெண்ட் பண்ணி நம்ம வச்சுட்டோம். ஸோ கிளைண்ட்டும் அவங்களுடைய அந்த குக்கிங் அடுப்பு எங்கே இருக்கோ அதுக்கு நேர் மேலே வந்து ஹைலைட்டர் எல்லாமே வந்துட்டுட்டாங்க. மீதி எல்லாம் இருக்கிற லேயர்லேயும் லைட்டாகவே இருந்துட்டு போதும் அப்படின்ட்டாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு 2 காலம் வெளியே ப்ரொஜெக்டாக இருக்கிறங்காட்டி ஜாயின் போட்டுருக்குறாங்க. ஸோ அது போட வேண்டிய கட்டாயம் ஆயிடுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பீடிங் அப்படின்னோம்னா நம்ம டைல்ஸை விட்டுனோம்னா அந்த விண்டோ ஓப்பனிங்கில் வந்து அந்த டைல்ஸோட சைடு வந்து நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ டைல்ஸோட திக்னஸை பொறுத்து பீடிங்கோடைய சைஸ் மாறும். ஸோ இப்போ அது வந்து 7 mm வந்து பீடிங்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ 7 ஃபீட்டில் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு பீடிங் வந்து 80 ரூபா அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த பீடிங்கை வந்து இங்கே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அந்த கார்னரில் வந்து ஃப்ளெக்ஸ் ஜெல் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி விட்ருவோம். ஸோ ஜாயின் பண்ணிட்டோம்னா என்ன அந்த எட்ஜஸில் இருக்கோ, இப்போ இது ஒயிட் வந்து டாமினன்ட் கலர்னு கேட்டு நம்ம ஒயிட் வச்சிட்டோம். ஸோ இதே ப்ரௌனு எந்த டைல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் கலரில் பீடிங் இருக்கும். ஸோ அதை வாங்கி நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த இது நமக்கு தெரியாது. இது எல்லாமே முடிச்சாச்சு. இந்த ஃபைனல் ஒர்க்கை என்ன பண்ணிடுவாங்க, அங்கங்கே ஜாயிண்ட் இருக்கிறத வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஸோ பவுட்ரு போட்டு ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது நமக்கு விசிபிலிட்டி இல்லாத மாதிரி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் டேமேஜான பீசஸை வந்து எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம். ஸோ எங்கேயாவது நமக்கு வந்து எங்கேயாவது கார்னரில் எட்ஜஸில்
இல்லை கண்ணுக்கு தெரியாத இடம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு விசிபிலிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துலலாம் நம்ம அந்த உடஞ்ச டைல்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பார்ப்போம். ஸோ இதே மாதிரி தான் வந்து பாத்ரூம்லேயுமே ஸோ வால் லேயிங் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளோரிங் அப்படிங்கும் போதும் நமக்கு வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ளோரிங் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத, அதனுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.